ஆ என்ன 12 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சு, பேச்சே இருக்கப்படாது. ஆத்துல பிடிச்ச மீனை எப்ப பார்த்தாலும் சோத்துலயே பிசைஞ்சு சாப்பிட்டுருக்குமேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு புதுசா ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடலாமே சொல்லி நீங்க இது வரைக்கும் பார்க்காத முறையில புது விதமா ஒரு பில்லி பண்ண போறாங்க. வாங்க பார்க்கலாம். மீனோட பல்ல பார்த்தாவே பயமா இருக்குங்க. அப்படியே வாய போன மாதிரியே செத்து போன மீனை தூக்கி கட்டை மேல படுத்து போட்டு அப்படியே அந்த எலும்பெல்லாம் தனியே வெட்டி எடுத்துக்கோங்க. நமக்கு சதை பீஸ் மட்டும்தான் வேணும், அதனால எலும்பு தேவையில்லை. ஆனா கொழுக்கு முழுக்குன்னு எலும்போடு இருக்கிற மீன்லேருந்து சதையை மட்டும் தனியா பிரிச்சு அல்வா துண்டை வெட்டுற மாதிரி அப்படியே பீஸ் பீஸா வெட்டி உரமா வச்சுட்டாருங்க நம்ம செஃப். பெரிய பீஸாவும் இல்லாம சின்ன பீஸாவும் இல்லாம பொதுவா ஒரு பீஸை போட்டு மீனை குளிப்பாட்டி தட்டுல போட்டாச்சுங்க. அதுக்கு மேல கொஞ்சம் உப்பை எடுத்து படபடபடன்னு தூவி விட்டு அதுக்கு மேல கொஞ்சம் எலுமிச்சு சாறை எடுத்து மழைச்சால்வா அப்படியே ஊத்தி நல்லா பிரட்டிக்கலாங்க. திறந்து ஃபர்ஸ்ட் பிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மிளகா பொடி எடுத்து வேலை படபடபடன்னு தூவி விட்டு சக்கச்சவேல் இருக்கிற மீன் மேல வெள்ளை விளையாண்டுக்கிற மைதா மாவை தூக்கி லைட்டா அப்படியே கொட்டி விட்டு அதுக்கு மேல கொஞ்சம் குருமிளகு தூளை போட்டு ஒரு முட்டையை உடச்சி அப்படியே அலையாக ஊற்றியாச்சுங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு பரட்டி ஒரு 20 நிமிஷம் அந்த பக்கமாக வச்சு ஊற வைக்கணுங்க. ஊற வச்ச மீனை எந்த பொண்ணையும் தூக்கிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் காவலுக்கு நிப்பாட்டிட்டு நம்ம அப்படியே பூவெல்லாம் வேடிக்கை பார்க்க கிளம்பியாச்சுங்க. பூவை பார்த்துட்டு அப்படி வரையும் பிக்கப் பண்ணிட்டு அடுப்பை அனல் பறக்க எரிக்க ஆரம்பிச்சாச்சுங்க. ஊட்டியில் அடிக்கிற குளிருக்கு அடுப்புக்கிட்டு நிற்கிற சுகம் இருக்கே, அந்த சுகத்தை வாயில சொன்னா அதாங்க இருக்குங்க. அந்த அளவுக்கு சுகமா இருந்துச்சுங்க. பேக் பண்றதுக்கு மசாலா ரெடி சொல்லிட்டு திரும்பவும் ஒரு சட்டியில மைதா மாவை கொட்டி அதுக்கு மேல கொஞ்சம் குருமிளகு பொடியை போட்டு அப்படியே பரபரபரன்னு உப்பையும் கொட்டி துணிக்கு வச்சு வரமாங்க அப்படியே மழைச்சாறு மாதிரி பரபரபரன்னு தூவி விட்டாச்சுங்க. அப்புறம் அதை அப்படியே மிக்ஸ் பண்ற வேலையை ஆரம்பிச்சாச்சுங்க. எல்லாத்தையும் பரட்டி வச்சுட்டு நம்ம ஊற வச்ச மீனை ஓரமா வைக்காம அப்படியே அதை எட்டு வந்துட்டு இதுக்கு மேல போட்டு அப்படியே பேக் பண்ற வேலையை ஆரம்பிச்சாச்சுங்க. பொண்ணு இந்த மேக்கப் போட்டு பார்த்துருப்பீங்க, ஆனா மீனுக்கு இவ்வளவு மேக்கப் போட்டு நீங்க பார்த்துருக்கீங்களா? இப்ப பார்த்துக்குங்க. மாவுல போட்டு பரட்டி எடுத்த மீனெல்லாம் உருட்டி ஒரு தட்டுல உரமா வச்சாச்சுங்க. வச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் மேரினேஷனுக்கு விட்டுட்டு தக நீர் அடுப்புல நம்ம ஃப்ரெண்டு கிட்ட கடன் வாங்கிட்டு வந்த கிரிப்பனை தூக்கி அடுப்புல வச்சுட்டு அந்த பேன் காய வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாங்க. காஞ்சு போன கடாயில கொஞ்சம் கடலை எண்ணெயை ஊற்றி குளிப்பாட்டி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாங்க, ஒரு இடம் கேப் இல்லாம. அதுக்கப்புறம் மேக்கப் பண்ணி வச்சிருந்த மீன் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா தூக்கி கடாயில வச்சு அப்படியே அதுக்கு மேலே பரபரப்பன்னு கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றி மீனை நல்லா பொறுன்னு வறுக்க ஆரம்பிச்சாச்சுங்க. வெள்ளை விளையாண்டு இருந்த மீன்லாம் வேக ஒரு மாதிரி சகப்பாவும் இல்லாமல் ஒரு மாதிரி வெள்ளையாகவும் இல்லாமல் ஒரு ஆரஞ்சு கலரில் வந்துச்சுங்க. ஸ்மெல்லு வேற லெவலில் தூக்கிட்டு இருந்துச்சுங்க. பார்க்கறதுலே தனக்குள்ள காட்சி இல்லாமல் வெளிப்பண்றதுக்கும் வேற லெவலில் இருந்துச்சுங்க. மீன் அந்த பக்கமும் இந்த பக்கமும் மாற்றி பரட்டி வேக வச்சாச்சுங்க. எப்போதுமே நார்மலாகவே மீன் சாப்பிட்டு போர் அடிச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணான்னு சொல்லி இந்த மாதிரி ட்ரை பண்ணாங்க. வேற லெவலில் வந்துச்சுங்க பார்க்கறதுக்கே. வெந்த மீனை ஒவ்வொன்றா எடுத்து கடாயிலிருந்து அப்படியே ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சாச்சுங்க. பார்க்கறதுக்கு கணக்குள்ள காட்சியாக இருந்துச்சுங்க. மனம் வேற லெவலில் இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, உனக்கே தெரியும். எல்லாத்தையும் ஒரு தட்டில் மாற்றி வச்சுட்டு நம்ம கேமராமேன் எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணி வாயில ஜோடெல்லாம் ஊற்றி கடைசியில் ஒரு பிச்சு சாப்பிட ஆரம்பிச்சாச்சுங்க. பாருங்க எந்த அளவுக்கு வந்துருக்குன்னு அழகா. கேமராமேன் ஒரு பக்கமாக அப்படியே பூசணிக்காய் வீடியோ இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோங்க. கொஞ்சம் சான்ஸ் எடுத்து அதில் அப்படியே பொக்கி சாப்பிடும்போது ஐயோ அந்த ருசியை வாயில சொல்ல முடியலங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ருசியாக இருந்துச்சுங்க. மீனை பார்த்தா ஓடுறவங்க கூட தேடி வந்து சாப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டு. வீட்டில் மீனையே சாப்பிடாத குட்டீஸ்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு டிஷ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கறதுக்கு நல்லா ஸ்நாக்ஸ் மாதிரியே இருக்குங்க. லஞ்ச் டைமில் சோத்தை திங்காமல் மீனை சாப்பிட்டே வைத்திருப்பிட்டோங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். குட்டீஸ்க்கு மறக்காமல் கொடுங்க. நன்றி நன்றி நன்றி.